உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு இடம் இருக்குது, ஒருவேளை ஒரு 2 சென்ட் இடம், ஒரு 3 சென்ட் இடம் உங்கள் வீட்டுக்கு பின்னால் பேக்யார்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அழகான ஒரு இடம் நாங்கள் வச்சுருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு தோட்டம் வச்சுருக்கிறோம், இந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பெட் பிஸ்னஸில் டாக் ப்ரீடிங்காக நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணலாம். இந்த டாக் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு அதனுடைய ப்ரீடு பொறுத்து உங்களால் நல்ல விலைக்கு வந்து இந்த டாக் வந்து விற்க முடியும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற டாகை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகுடைய பப்பி வந்து உங்களுக்கு இடத்த பொறுத்து, இப்போ திருநெல்வேலி மாதிரியான இடங்களில் உங்களுக்கு வந்து ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவே சென்னை மாதிரியான இடங்களில், பெங்களூர் மாதிரியான இடங்களில் 20,000 ரூபாய் வரைக்கும் கூட, 20-25,000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி அப்படிங்கிறது விற்கிது. பொதுவாக கடைகளில் இதுதான் ஜெர்மன் ஷெப்பர்டோட ரேட்டு. அதனால நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபீமேல் டாக் வாங்கி அதை நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து நீங்கள் வந்து அதனோட ப்ரீடிங் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 2 வருஷத்துலேருந்து அது குட்டி போட ஆரம்பிக்கும். ஒரு முறை அது குட்டி போடும்போது ஒரு 5லேருந்து 10-12 குட்டி வரைக்கும் கூட போடும். நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஆட்களை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அந்த பப்பீஸை விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒவ்வொரு முறை குட்டி போடும்போதும் லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியான இந்த மாதிரியான ப்ரீட் டாக்ஸ் வந்து நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக உள்ள டாக்ஸை வளர்க்குற மாதிரி வளர்க்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் சிக்கன் அதெல்லாம் வாங்கி, சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பாடு கூட சேர்த்து அதை பொங்கி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப சீப்பானது வாங்கினா போதும். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் அது கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கி அது கொடுத்தா தான் அது ஹெல்த்தியாக வளரும். உங்களால் அந்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல டாக் ப்ரீட் வாங்கி வளர்த்து அதை வந்து அந்த குட்டிகளை விற்கிறது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நிறைய பேர் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறதை நானே பார்த்துருக்குறேன். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்சினோ, இந்த பெட் பிஸ்னஸில் கேட் ப்ரீடிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்தியாவில் இல்லை. அது நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி பீஜன், அதாவது புறா வளர்ப்பு அப்படிங்கிறதும் அது கூட ஒரு சில டேஞ்சரான விஷயங்கள் அசோசியேட் ஆகிருக்குது. அப்படிங்கிறனால பொதுவாக வந்து இந்த பீஜன் வளர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அதனுடைய கழிவுகளிலிருந்து வரக்கூடிய அது வந்து ஒரு விதமான நுரையீரல் இருதய நோயை உருவாக்குது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்படிங்கிறனால தயவுசெய்து அதுவும் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு சரியான சுகாதாரமான விதத்தில் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா அதையும் நீங்கள் செய்யாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.